வெல்கம் பேக் மை சேனல். எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் இருந்து சமைக்கிற வீடியோ தான் காட்ட போகிறேன். உங்களுக்கு ஒரு பால்கனி சமையல் கொஞ்சோன்னு பொருளை வச்சு எவ்வளோ கரெக்டாக செய்கிறேன் அப்படின்னு பாருங்கள். இதை நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலு பால்கனியோடு உள்ள ரூம் எடுத்தாச்சு. அதனால் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ஓகே. இது நம்ம வேணால் உட்காந்து சாப்பிட்லாம். அந்த ஊஞ்சல் இருக்கும், மேசை இருக்கும். அது பக்கத்தில் அப்படியே அருவி அப்படியே நல்லா அப்படியே ஓடும். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அமைதியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா குளுகுளுன்னு இருக்கிற இதை நம்ம இருக்கிற ஹோட்டல். ஒரு இடத்துக்கு தக்கன நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறணும் குக்கிங் ஜாமான்களை. இப்போ காடாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம பாட்டாக பிரித்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நானும் பேரனும் தான் உள்ளுக்குள்ள ஹோட்டல் உள்ளுக்கு ஃபஸ்ட்டு போகிறோம். பேரந்தமே கதவை திறந்தார். ஹோட்டல் ரூம் ஹாலில் இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சுடுதண்ணியும் ஒரு அயன் பண்ணுறதும். அதுக்கப்புறம் ஹோட்டல் ரூம் நல்லா சுத்தமாக நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்த்தது டொய்லெட்டை சுத்தமாக இருக்கான்னு தான் பார்த்தேன். எனக்கு ஹோட்டல் வெளியே எப்படி இருக்கணும், உள்ளுக்குள்ளே க்ளீனாக இருக்கணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா என்னால் சாப்பிடவும் முடியாது, எதுவும் செய்யவும் முடியாது, சமைக்கவும் முடியாது. எனக்கு தண்ணி கூட இறங்காது ஃப்ரெண்ட்ஸ். சுத்தம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் பால்கனிக்கு வந்தேன். பால்கனியில் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பால்கனியில் நான் எதிர்பார்த்தோட நீட்டமாகவே இருந்துச்சு. நம்ம ரூமுக்கு எதிர்க்கே ஒரு சைனீஸ் கோயில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே வரும்போது ஏற்கனவே நாங்கள் 2 இடத்த பார்த்துட்டு தான் வந்தோம். வீட்டை விட்டு கிளம்பையில் 9:30 மணி. கேமராவிலேருந்து கரெக்டாக நாங்கள் 2:30 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே வந்திருப்போம். மற்ற இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஹோட்டலுக்கு வர 6:00லேருந்து 7 மணி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜில்லுண்டு நல்லா குளுன்னு நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது குளிர் ஊர் தான், ஊட்டி கொடைக்கானல் மாதிரி உள்ள ஊர் தான் இது. இப்போ நைட் டயத்தையும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு ரொம்ப குளிர், அதோட உள்ளுக்கு வந்தாச்சு. இப்போ வாங்க மார்னிங்கில் என்ன செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நானே பேரனும் அப்படியே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் 2 பேரும். அதுக்கப்புறம் காஃபியை கலக்கி வச்சுக்கிட்டு சரி சமைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிடலாம், நம்ம சமையலை முதல்ல முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ரிலாக்ஸாக உட்காந்து சமைத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 1/2 மணி நேரத்தில் அழகாக சூப்பராக நான் செஞ்சுட்டேன். அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ அழகாக செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு. குறைவான பொருளாக இருந்தாலும் சரி, சமைக்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் எப்படியாப்பட்ட இடத்துலையும் அழகாக சூப்பராக சமைச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, சாடின்னு, எண்ணெய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரிசி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பேக்கெட்டில் இருக்கிற பீனு, முட்டை இருக்குது, முட்டை வேண்டாம் முட்டை இருக்குது, சாடின் இருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த பீனும் சாடின்னு செய்ய போகிறோம். முட்டை நாளைக்கு இல்லைன்னா ராத்திரிக்கு செஞ்சு கொடுக்கலான்ட்டு. இது குக்கர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுப்பு கரண்ட் அடுப்பு, கேத்தல், கரண்ட் அடுப்புக்கு மேலே வைக்கிற ஒரு சட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீட்டை ப்ளக் எடுத்துகிட்டு வந்தாச்சு. கோவலைகள், பால் பவுட்ரு, பால் டின்னு, நெஸ்காஃபி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் சுடுதண்ணி எல்லாம் ப்ரெட்டு எல்லாமே இருக்குது. நம்ம சில ஜாமாங்க மிஸ் பண்ணிடுவோம். அது ஹோட்டலுக்கு போனால் தான் ஞாபகம் வரும். அப்படி ஹோட்டலில் எழுதிக்கிறங்க. அப்போ மறுதடவை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா கட்டை எடுத்துகிட்டு வரலாம். அந்த மூடியிலே வச்சு எல்லாத்தையும் கட்டிங் பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு எல்லாத்தையும் கட்டிங் பண்ணிவிட்டு இது குப்பத்தவங்க போட்டதுக்கு ஒரு பிளாஸ்டிக் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்க வேண்டியது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பசியாகிறதுக்கும் மதியத்துக்கும் சமைக்க போகிறேன். ஏன்னா இங்கே பெருநாள் டைமும் எந்த கடை திறந்துருக்கும், நம்ம சாப்பாடுக்கான டயத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம சரி ஒரு நேரத்துக்காக செஞ்சிடலாமே அப்படின்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி போடுங்க. பச்சை மிளகா போடுங்க. சமைக்க தெரிஞ்சால் நம்ம கரெக்டாக எந்த இடத்துலையும் நம்ம சமைக்கலாம். காடு மேடு எங்கேயும் நம்ம சமைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஒரு சமையலுக்காரவங்களுக்கு அழகு. நான் இந்த இடத்துல தான் சமைப்பேன், இந்த இடத்துல தான் சமைப்பேன்னு சொல்கிறது ஒரு சமையலுக்காரவங்களுக்கு அழகு கிடையாது. எந்த இடத்துலையும் சமைக்கலாம் அப்படின்ட்டு மனசில் முடிவு பண்ணால் தான் நம்ம எந்த இடத்துலையும் சமைக்க முடியும். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த பீனை போடுங்க. இந்த பீன் அப்புறம் புளிக்காண்டி கொஞ்சோண்டு அசாம் கப்பியும் போடுங்க. நீங்கள் வேணால் புளி கொஞ்சோன்னு போடுங்க. சதா புளியாக இருந்தால் கொஞ்சோன்னு கரைக்கலாம், நசுமா அப்படியே போட்டுருங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம இடத்தையும் அழுக்காக்கக்கூடாது. நம்ம சமைக்கிறது தெரியாத அளவுக்கு அழகாக சுத்தம் பண்ணி வச்சிடணும். அதுதான் சமையலுக்காரவங்களுக்கு அழகு. ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த டிஷ் பார்க்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அதே சட்டியில் நான் சாடின் செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றுங்க. முக்கியமாக எண்ணெய், உப்பு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடணும். மசாலாத்தூள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடணும். அப்புறம் அதே இஞ்சி, அதே பூண்டு போட்டு லேசாக வதக்கிட்டு பச்சை மிளகா 1 2 போடுங்க. பெரிய அளவில் இருந்தால் ஒரு 4 கூட போடலாம். வெங்காயம் போட்டு வதக்குங்க.
சின்னாவும் என் வீட்டுக்காரவங்களும் எந்திரிக்கிற முதல்ல இதை நான் செஞ்சுட்டேன். மார்னிங்லேயே செஞ்சுட்டேன். ஏன்னா வெளியே வர போகணும் அப்படின்னு இப்படி பால்கனியில் அடுப்பை வச்சு நானே செஞ்சுட்டேன். அப்புறம் தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளி உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. நம்மளுக்கு 400க்கு மேலே இது ஸ்லோவாக வைக்க முடியாது இந்த அடுப்பு. நம்ம கேஸ் அடுப்பாக இருந்தால் எவ்வளோ மெதுவாக வைக்கலாம், இது அந்தளவுக்கு முடியலை எனக்கு. அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த 2 தூள் மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். வேறு மிளகுத்தூளாக நான் எடுத்துகிட்டு வரல. அதையும் போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு சார்டின் டின்னு எடுத்து வச்சுக்கிறேங்க. இது வந்து மீன் போட்டுருங்க. சார்டின் மீனை போட்டுருங்க. போட்டு கிண்டி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி வேண்டாம் ஊற்றிக்கிறேங்க. இதுக்கு வந்து முட்டை வச்சுக்கிறலாம், முட்டை பொரிச்சுக்கிறலாம். கொஞ்சோண்டு புளி அசாம் கேப்பையும் போடுங்க. உப்பு பார்த்துக்கிறங்க. இதுவும் அப்படித்தான். நம்ம வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எதுவுமே போடவே இல்லை. அதனால் நம்மளுக்கு வந்து சும்மா ஒரு கொதி கொதிச்சாலே போதும், அவ்வளோதான். மீன் ஏற்கனவே வெந்ததனை எல்லாத்தையும் தொடச்சி வச்சு எடுத்து வச்சிட வேண்டியதுதான். நம்மளுக்கு இப்போ காலையில் பசியாரவும் மதியத்துக்குள்ளே சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஒரு தட்டு அதில் கழுவிட வேண்டியது. அது நாளைக்கு உள்ளதுக்கு வச்சுருக்கிறேன். முட்டை இதெல்லாம் நாளைக்கு ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்காண்டி வச்சுருக்கிறேன். ராத்திரிக்கு மேக்கி தொமியம் சூப்பு கடையில் கிடைக்கல அப்படின்னா மேக்கி போட்டு சாப்பிட்றதுக்காண்டி வச்சுருக்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜாமான் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். காரில் தானே வரோம், அதனால் எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன நம்ம வந்து எல்லாத்தையும் அள்ளணும், மறுபடியும் கொண்டு போய் வைக்கணும், அதை கரெக்டாக சமைக்கணும். அதான் நம்மளுக்கு நம்ம எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் அமைதியாக சமைச்சோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக செஞ்சிடலாம். இது வந்து நேற்றுள்ள கோழி கொஞ்சம் தங்கிருச்சு, அதை லைட்டாக சூடு பண்ணுறேன். இந்த மாதிரி சூடு பண்ணால் நம்மளுக்கு சுட்ட புளி மாதிரி வந்துடும். சோறும் வந்து குக்கரில் போட்டாச்சு. இன்றைக்கி உள்ள வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ பசியாறதுக்கு ப்ரெட்டு இருக்குது. அப்புறம் வந்து கச்சாம்பீனு ப்ரெட்டு வாட்டுறதுக்கெலாம் நான் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல. அதனால் வெறும் கோசா ப்ரெட்டு தான் வச்சுக்கிட்டு சாப்பிட்றோம். சாதம் வேண்டாம், யாரும் சாதம் சாப்பிட்டுக்கிறோங்க. ப்ரெட்டு வேண்டாம், ப்ரெட்டு சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் மதியம் வந்து ஒரு கார்டனில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு மாம்பழம் அரைஞ்சி வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் நாளைக்கு வந்து மறுநாள் வந்து என் வீட்டுக்காரங்க சமையல் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ், முட்டை ஃப்ரைட் ரைஸும் கஞ்சியும் செஞ்சிட்டோம் இன்றைக்கி. அவ்வளோதான். இன்றைக்கி நாங்கள் மதியம் கிளம்பிடுவோம். சேலட்டுக்கு தக்காளி மட்டும் வெட்டி வச்சுருக்கிறேன். கஞ்சி நம்ம ஃப்ரைட் ரைஸ் என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கிறலாம். அதில் வந்து நான் லைட்டாக நெத்திலக்கரோட வறுத்து எடுத்துகிட்டு வந்தேன். அதை லேசாக மேலே தூவி விட்டு பேரனுக்கும் மகனுக்கும் கஞ்சி கொடுத்துட்டேன். எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸு, அவங்க என் வீட்டுக்காரங்க வந்து ப்ரெட்டு சாப்பிட்டாங்க. இப்போ நாங்கள் ஹோட்டலில் காலி பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். வர்ற வழி கொஞ்சம் உங்களுக்காண்டி ஷூட் பண்ணியிருக்கிறேன். இது டவுனு. இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊர் கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னு மிஸ் பண்ணாமல் வந்துட்டு போங்க. இது வரைக்கும் என்னோட இணைஞ்சிருந்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்ட்டா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you.